வெளிய வந்ததுக்கப்புறம் நீ இன்னும் பயங்கரமான கர்மாஸ வந்துட்டு நீயும் உங்க ஹபியும் சேர்ந்து ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கும்போது, அது நெறையவே இருக்கு. ஓகே. கடவுள் இருப்பாரு. அண்ட் ஃபைனலிஸ்ட் வந்து யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்க. யாருக்குமே ஓட் போடாதீங்க. அவங்களா பிஆர் மூலமா வந்தாலும் சரி, இல்ல ஏஆர்எம் கான்செப்ட்ல அரோராவ கொண்டு வந்தாலும் சரி, வின்னர் யார் வந்தாலும் அடிக்க போறாங்க. இது வந்து பாசிட்டிவ் நோட் கிடையாது. நெகட்டிவ் டிஆர்பி வேணா ஏறும். பாசிட்டிவ் டிஆர்பி கிடையாது. நீங்க எதிர்பார்த்த டிஆர்பி இதுல வரும். ஆனா எப்படி வரும்னு கேட்டா, சி சினிமா விகடன் அண்ட் என்னது டைம்ஸ் நவ் இந்த எல்லா நியூஸ்லயும் வரும். மிக்சர் வின்னராக அறிவிக்கப்பட்டார் அப்படிங்கிற மாரி. ஓகே என்ஜாய் கைஸ் அப்படிங்கிற மாரி தான் முடிக்க போறாங்க சீசன. அவ்வளோதான். ஃபுல் ஃபன் மோடு தான். எனக்கெல்லாம் இன்னைக்கு தான் வந்து ஐயோ! ஏன்னா ஃபுல் ம். வயித்தெரிச்சல்ல இருந்தேங்க. இப்பதான் வந்து எனக்கு சத்தியமா. அப்படியே அப்பாடா! அப்படின்னு இருக்கு. ஏங்க அந்த ஆளு அந்த எச்சி துப்புனத வந்து என்னால மறக்கவே முடியலங்க. யாருங்க அவன்? வெளில இருந்தா சும்மா ம். விட்டுருப்பாளாங்க இவ? உள்ள இருந்தா சும்மா விட்டுருப்பாளா? அவன் யாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்ல. ஆல்? அந்த இல்ல மொமெண்ட்ட பாரு நான் வந்து எப்படி கொஞ்சம் பார்க்குறேன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பாஸ் எடுத்துட்டு அவன் வந்து எச்ச வந்து துப்பிட்டான் லிட்டரலா. அதுக்கப்புறம் அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. பாருவால கண்ட்ரோல் எவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கா பாருங்களேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இல்ல வந்து நான் இப்ப அவளுமே எதுக்கு அதை துப்புனா. இல்ல இல்ல ம். அவளுமே வந்து பாத்தீங்கன்னா அவளால அவளுக்குன்னு ஒரு 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 டெம்பர் ஒரு இது இருக்கும் இல்லையா? அதையும் மீறி வந்து அவன் வந்து நாக்க கடிச்சுக்கிட்டு துப்புறது அந்த அந்த ஒரு மொமெண்ட்ட வந்து பாத்தீங்கன்னா மறக்கவே முடியல டாம். அது மறக்கவே இல்ல முடியல. ஆக்சுவலி அவளும் அந்த வந்து துப்புற மொமெண்ட்ட மாரி வந்து பண்ணிட்டா. ஆக்சுவலா அவன் விடல. அவ ஏன் விடணும்? ம். இப்படி நான் அத பார்க்குறேன். அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட் மேல இருக்கிற அஃபெக்ஷன்னால ஒரு மாரி ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்துட்டு அவன் ரியாக்ட் பண்ண மாரி நான் பார்க்குறேன். பட் அவன் ஏங்க அவன் இல்லங்க. துப்புறது ரைட். ஸ்டூபிடுங்க. ஏன்னா அவன் நான் என்ன ஸ்டூபிடு. சொல்றேன் இங்க பாருங்களேன். அவன் வந்து ஸ்டூபிடு. ஒரு நியாயம், தர்மம் எதுவுமே இல்லாம ஏங்க அவனுக்கு முட்டாள்தனமா தெரியாதா? முட்டாள்தனமா இல்ல ஆ அவன் ஒரு ஹைப்பர் நிமிஷம், ஒரு தான். நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷங்க. அவன் ஸ்டூபிடுங்க. கானா வந்து ஸ்டூபிட். ஆக்சுவலி சாரி ஸ்பீக்கர்ல யாரையுமே ஆட் பண்ண முடியல. செய்யோன் தயாள். ம். சொல்லுங்க, சொல்லுங்க. கன்டின்யூ பண்ணுங்க. நந்தினி கன்டின்யூ பண்ணுங்க நந்தினி. ஆ இல்ல ஓகே. நீங்க ஸோ ஃப்ரெண்டுன்னு நான் அந்த சொல்றீங்கல்ல, அத மொமெண்ட் நான் ஏத்துக்க மாட்டேங்க நந்தினி. ஏன் அப்டின்னா, இல்ல. நான் உனக்கு வந்து அது 2 பக்கம் தப்புன்னு நியூஸ் தெரிஞ்சு ஐ மீன் நோ இல்ல நான் சிம்பிள். டாம் நான் அத ரைட்டுன்னு சொல்ல வரல. அந்த துப்புறது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு நான் ஃப்ரெண்ட் துப்புறதுக்கே வந்து வரல. நான் துப்புறதுக்கே ம், வரல. நான் என்ன சொல்றேன்னா, ம். வார்த்தைகள் அசிங்கமா பேசுனது யாரு? இதுல வந்து சரி அவன் இருங்க, இருங்க. ப்ரொக்ரெசிவ் இல்ல அப்படின்னு வா வேணா நம்ம சொல்லலாம். அவன் இருங்க. ப்ரொக்ரெசிவ் தாட் இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம. வார்த்தைகள் காருக்குள்ள அசிங்கமா ஸ்கேம்ட்ராவா பேசுனது யாரு? கமருதீன். கம்ருதீன். எந்த வகையில பார்வதி அதுக்கு காரணமாவா? அவ ஸ்டாப் பண்ணலையா? ஒரு இடத்துலயும் ஒருமையில பேசாத, இப்படி பேசாதன்னு அவ சொல்லலையா? அவ அவ எல்லா சொன்னானா இடத்துலயுமே இவனுக்கு சொன்னா. புத்தி எங்க என்னன்னா பீஸா திங்க ஸ்ட்ராங்கா போச்சா? சொல்லல இருங்க. அப்படிங்கிற மாரி அவங்களோட இது. ம். ஏங்க என்னங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும்? ஏங்க அவனுக்கு 32 வயசு ஆகலையா? அவனுக்கு அறிவு மயிர் இல்லையா? ஐய்யயோ! ஒருத்தவங்க அதெல்லாம் நான் சொன்னாதான் ரொம்பவே அக்ரி பண்ணுமா? பண்ணுவேன். ஆ. கண்டிப்பா. இந்த ஆளு தற்குறி நாய் மாரி இவன் டெசிஷன் எடுத்து காரி துப்புனானா, எப்படி போய் இவனுக்கு வந்து மத்தவங்கள சப்போர்ட்டிவா கூப்பிட முடியும்? ஏங்க இந்த கண்டிப்பா, ஆளுக்கு கண்டிப்பா. 46 வயசு ஆகுதுதான் இந்த ஆளுக்கு. அறிவு மயிர் கிடையாது இந்த ஆளுக்கு. இவன் ஃப்ரெண்ட் தான் கேடு கெட்டதனமா பேசிட்டு இருந்தான்றது தெரியாதா? அவன நியாயப்படுத்துறதுக்காக எப்படி ஒரு பொண்ண நீ கேவலப்படுத்துவ? எப்படி அசிங்கப்படுத்துவ? இல்ல இது இது வந்து நான் இன்ஸ்டால இல்ல வந்துட்டு நான் ரொம்ப கமெண்ட்ஸ் கமருதீன் வந்து பண்ண எல்லா ஆக்ஷன்ஸுக்கும் வந்து பார்வ வந்து ரெஸ்பான்சிபிளா எடுக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம்? அவனோட ஆக்ஷன்ஸுக்கு அவன் தான் வந்து ரிப்ளை பண்ணணும். எல்லாத்துக்கும் பார்வ அதுவே வந்து எனக்கு வந்து டு த கோர் அவனுக்கு கானா வினோத்தோட ஸ்டூபிடிட்டியா வந்து நினைக்கிறேன். அவன் வந்து அவனோட ஃப்ரெண்டுன்றதுக்காக இது ஆக்சுவலா வந்து விஜேஎஸே அதிசயமா இது பண்ணியிருப்பான். நீங்க வந்து எல்லாத்துக்குமே கண்மூடித்தனமா வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா அவன் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ஆல்சோ கானா வினோத்துடைய கேம் பிளே வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. எப்படின்னா ஒருத்தவங்கள பாடி ஷேம் பண்றது, கோர அசிங்கப்படுத்துறது, எல்லா பொண்ணுங்க கூடயும் வந்து யார் யார் வராங்களோ க்ளோஸா இருக்கிறது. அவன் வந்து பாத்தீங்கன்னா கானா வந்து நல்லா பாடுனான். அது அவனுடைய டேலண்ட். அந்த இது வந்து டேலண்ட் ஷோ கிடையாது. அதை தவிர வந்து அவன் அங்க ஒண்ணுமே பண்ணல. எல்லாமே வந்து சும்மா உட்காந்து வேடிக்கை பார்ப்பான். கமருதீன் போய் ஏதாவது வந்து கமருதீன் பாருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா வந்து உள்ள போய் வந்து இவன் பெரிய ஏதோ நல்லவன் நம்ம மாதிரி இந்த இன்சிடென்ட் கூட கண்மூடித்தனமா அவன் எடுக்கக்கூடாது சப்போர்ட் பண்ணுவான். மினிமலிஸ்டிக். இந்த இன்சிடென்ட் எடுக்காதீங்க. டாஸ்க் 2ல ஆ தப்பு பண்ணது யாரு? கம்ருதீன். கரெக்ட்டா? அப்ப இந்த ஆ கானா வினோத் நாய் என்ன அட்வைஸ் மயிர் குடுத்தான்? அவ அடிச்சா திரும்ப நீ அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி சொன்னான். அவ்வளவு நேரம் அவன் எக்ஸாக்ட்லி. பண்ணதுக்கு அதுக்கே இவனுக்கு அறிவு இல்லன்னா, இவன் எப்படியாப்பட்ட ம் ஆளா இருப்பான்? இவனுக்குலாம் என்ன மயித்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேக்குறேன் நானு. அதாவது கரெக்ட் டாம். அதாவது நீ வந்து செட் ப்ராப்பர்ட்டிய வந்து மிதிச்சிருக்க கூடாது. நீ அவள அடிச்சிருக்கணும்னு சொன்னான். என்ன ஒரு 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 நல்ல அறிவாளித்தனமான பேச்சு இதெல்லாம். அவன மாதிரி எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து விஜேஎஸ்க்கு வந்து இது பண்ணணும்னு தோணல.
ஒரு மினிமலிஸ்ட். விஷயத்துக்கு வந்து அட்ரஸ் பண்ணல. இந்த விஷயத்த நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? கானா வினோத் வந்து நான் ப்ரோக்ரசிவ் பெர்சனாவே நான் பார்க்கல ஆக்சுவலி. அவருக்கு வந்து ரெக்ரெசிவ் தாட்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்ப அவர் வெளியில வந்துட்டு அடிச்சு ஒரு துரத்துங்கங்கிறேன். ரெக்ரெசிவ் தாட்ஸ் இருக்க ஒரு நாய அது கரெக்ட். வெளில அடிச்சு ஏன்னா துரத்துங்கங்கிறேன் நானு. இல்ல. இது வந்து சேனலும், ஹோஸ்டும், மேக்கர்ஸ், டிரெக்டர்ஸ் எல்லாமே ஒரு இது மாரி அவங்க கொண்டு போன விதம் தான் சரியில்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவங்க வந்து வார்னிங் குடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாரி அளவுக்கு வந்திருக்காது. இந்த கட்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துனது ஹோஸ்ட் தான். அவர் வந்து சின்ன சின்ன தப்பெல்லாம் அப்பப்பவே கண்டிச்சிருந்தா, இந்த அளவுக்கு வந்திருக்காது. இது எதுவுமே பண்ணல. கடைசி வரைக்கும் அவங்க கன்டென்ட்க்காக யூஸ் பண்ணிட்டு 2 பீப்பிளோட லைஃப் வந்து எமோஷனலி யூஸ் பண்ணி தூக்கிட்டாங்க. அவ்வளோதான். ஆனா, கானா வினோத்துக்கு வந்துட்டு அந்த ஹைப்பர் ஆக்டிவ்னால இப்ப அமௌண்ட்டுமே அந்த அமௌண்ட் போயிடுச்சு. லைக் வின்னரோட ஸ்பாட்டுமே உனக்கு போயிடுச்சு. நீ இவ்ளோ ஹைப்பரா இருந்து, உன்னோட லைஃப்பையும் நீ ஏன் தொலைச்சுக்கிட்ட? அப்படின்னு தான் நான் இத பார்ப்பேன். இப்போ வின்னர் குவாலிட்டி அவர் சப்போஸ் வின் பண்ணல அப்படின்னா. நான் இன்னைக்கு தான் எனிஹவ் ஒரு ஆயா ஆம். டான்ஸ் ஆடுறத நான் பார்த்தேன். ஒரு ஆயா டான்ஸ் ஆடிட்டே வந்து கானா வினோத்துக்கு வந்து ஓட்டு கேட்கிற மாதிரி ஒரு மேட்டர் பார்த்தேன். சாண்டி தானே அத இது பண்ணிருப்பாரு. நல்ல வேலை அப்படின்றது. நல்ல வேலை நான் அத மிதிக்கல. ஒரே புளிப்பு அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஏன்டா இன்னொன்னு பார்க்க கமருதீன் நாங்கலாம் விஷயத்துல நான் முட்டாள் உனக்கு சொல்லணும்னு பசங்களாடா நெனைக்கிறேன். அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. கமருதீன் விஷயத்துல நான் ஒண்ணு சொல்லணும்னு நெனைக்கிறேன். ம். கமருதீன் வந்து இன்ஸ்டால வந்துட்டு ஏதோ ஒரு சாங் போட்டு பொம்பளையே நம்பி அந்த சூர்யா சாங்க போட்டுட்டு நெறைய ரீல்ஸ் நான் பார்க்குறேன். அத வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இவன் என்ன சின்ன குழந்தையா? 30+ இயர்ஸ் ஆகுது. சின்ன அடல்ட். குழந்தைக்கே ஒரு க்ரோன் போகக்கூடாது. சின்ன இது ம். இவங்க இது வந்து பப்ளிசைஸ் பண்ணப்பட வேண்டிய விஷயம் எப்படி இது ஆச்சுன்னா, அந்த அறிவுகெட்ட நாய் விஜய் சேதுபதி இருக்கான் இல்லையா? அந்த விஜய் சேதுபதி பண்ண வேல தான். சேனல் பண்ண வேல தான். அவளால தான் உன் வாழ்க்கை போச்சு. அவளால தான் இப்படி ஆச்சுன்ற ஒரு பகிரங்கமான ஒரு கேடுகெட்ட ஸ்டேட்மெண்ட் குடுத்தாங்கல்ல. அதற்கு மாற்று கருத்தா, பார்வதி நீ சூப்பரான ஒரு பிளேயர். உன் வாழ்க்கை நாசமா போனதுக்கு காரணம் கம்ருதீன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோயேன், சூப்பரா இருந்திருக்கும். இவனுங்க எவ்ளோ தைரியமா வந்து ஒரு ஒரு இது போடுறானுங்க அப்படின்றது எனக்கு புரியல. நான் வந்து கம்ருதீன அதுதான். வந்து பெருசா இப்ப அடிக்காம, பேசாம அமைதியா இருக்கேன்னா, அவனும் ரெட் கார்டு வாங்கியிருக்கான். தேவையில்லாம ஒரு நெகட்டிவிட்டிய திரும்ப கொண்டு வர வேணாம். நெகட்டிவிட்டின்னா நான் ஒண்ணும் புதுசா உருவாக்கி பேச போறதில்ல. ஷோல என்ன நடந்துச்சுன்றத நான் பேசணும்னாவே அவன் தலையில முக்காடு போட்டு தான் மூலையில உட்காரணும். எந்த தைரியத்துல இந்த மாரி எடிட்லாம் போடுறானுங்கன்றதே எனக்கு தெரியல. அதுல கமெண்ட் வேற நெறைய பேர் வந்துட்டு அதாவது அவள தான் ப்ளேம் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த சொசைட்டிக்கு எவன் எந்த தப்பு பண்ணாலும், அந்த பொண்ண தான் நீங்க ப்ளேம் பண்ணுவீங்களா? ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாதா? அந்த ஸ்ட்ராங்கா இருந்துட்டு அந்த பொண்ண வந்து நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? அப்படிங்கிற மாரி தான் எனக்கு கொஸ்டின் வருது. அதாவது ஒருத்தன் வளர்ந்திருக்கான், 30+ ஆயிருக்கான், பிபில சேர்ந்திருக்கிறான், அவனுக்கு எல்லாம் தெரியும், நெகட்டிவ் தெரியும், பாசிட்டிவ் தெரியும், கிரிட்டிசிசம் எப்படி வரும்னு தெரியும். எல்லாமே தெரிஞ்சு தானே அவன் உள்ள வந்திருப்பான். ஒரு பொண்ணு சொன்னாங்கிறதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவானா? ஏன் அவன் கண்ட்ரோல் பண்ணியிருக்க கூடாதா? அவனோட வேர்ட்ஸ் வந்து இவ தான் விட சொன்னா? ஏங்க இல்லல்ல. இத ஆக்ஷன்ஸ் இத வந்து வந்து பார்வதி ஹேஸ் நத்திங் டு டீல் வித் திஸ் இஷ்யூ அட் ஆல். அதுதான் சொல்றேன். இது வாட் எவர் ஷி இவனோட கேன் டூ, ஷி ஆக்ஷன்ஸுக்கு ஹேவ் டன் இட். அவ்ளோதான். இதுல வந்து அதுதான் சொல்றேன். ஒரு பொண்ணு சொன்னா ஏன் இவன் புத்தி இப்படி போச்சுன்ற டாக்குக்கே போக கூடாதுங்க. பார்வதி டிட் நத்திங் இன் திஸ் இஷ்யூ. வாட் ஷி ஹேவ் டன். இல்ல. பார்வதி அவங்க பின்னாடி செட் போய் பண்ற தவறா இருங்க. கம்ருதீன பத்தி ம். தவறா பேசல. ஆ சாண்ட்ராவ பத்தி தவறா பேசல. எதுவுமே நடக்காத ஒரு விஷயத்துல இந்த பொண்ணு வந்து அவ சப்போர்ட் பண்ணான்னு அவள நம்புச்சு. இவன் திரும்ப 5 மணி நேரம் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு மன்னிப்பு கேட்டான்னு இவன நம்புச்சு. அத தவிர இந்த பொண்ணு ஒரு தப்புமே பண்ணல. காருக்குள்ள உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா தான் சொல்லுச்சு. நான் உன்கிட்ட பெர்சனல்னு நம்பி ஷேர் பண்ண ஒரு விஷயத்த இப்படி உட்கார்ந்து என் முதுகுல குத்துறியே நல்லா இல்லையான்னு தான் கேட்டுச்சு. அது வந்து திரும்ப திரும்ப நீ பாத்ரூம்குள்ள அப்படி இப்படின்னு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் பேசும் பொழுது she got irritated and this is a game. அப்படி பண்ணும் பொழுதும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான தெளிவான ஸ்டேட்மெண்ட் தான் விட்டுச்சு. என்ன விட்டுச்சு அப்படின்னா, நேத்து டாஸ்க் 6ல நீங்க என்ன பண்ணீங்க எனக்கு? என்ன பண்ணீங்க? அத ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னீங்கல்ல. அது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, இதுவும் ஸ்ட்ராட்டஜி தான் தெளிவா தான் பேசுச்சு. சோ இதுல 0.1% கூட பார்வதி மேல தவறு இல்லன்னு சொல்லுவேன். ஏன்னா எப்படி நீ கீழ தள்ளி விட்டத ஆதரிக்கிறதுன்ற பாயிண்ட் கூட நான் போல. ஏன்னா இப்ப பார்வதி பண்ணிருக்கிறது தப்புன்னு நான் உணரணும்னா, இந்த விஜேஎஸோ இல்ல இந்த சேனலோ என்ன பண்ணிருக்கணும்னா, சபரிநாதன் வந்து கண்ணுல அடிச்சது ஆக்சிடென்ட். இட்ஸ் 100% ஆக்சிடென்ட். பட் போஸ்ட் விச் பார்வதிய 14 டைம் ஹிட் பண்ணானா, அது ஆக்சிடென்ட் கிடையாது. அதுக்கு நீங்க ரெட் கார்டு குடுத்தீங்களா? குறும்படம் போட்டீங்கல்ல. குறும்படம் போட்டு காரி துப்புனீங்கல்ல. அப்படி காரி துப்ப தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் ரெட் கார்டு குடுக்க தெரியல? அப்ப நீங்க பண்ணிருந்தீங்கன்னா, ஐயையோ! சேனல் ப்ராடக்ட்ன்னு கூட பார்க்காம சபரிநாதனுக்கே ரெட் கார்டு குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இத நான் தப்புன்னு அக்செப்ட் பண்ணிருப்பேன். அதுக்கு நீங்க எனக்கு வாய்ப்பு ஒரு வியூவரா எனக்கு நீங்க அந்த வாய்ப்பே குடுக்கலையே சேனல். வாரமே ஒருத்தன் வெட்டிருவேன்னு சொல்றானே, அத எப்படி அட்ரஸ் பண்ண இந்த ஆளு? ஆ இது வந்து ஒரு ஷோ. நீங்க வெட்டிருவேன்லாம் சொல்லக்கூடாது. இப்படிதான் நீ அட்ரஸ் பண்ணுமா? சரி பாடி ஷேம் பண்ணானே, அப்படி பாடி ஷேம் பண்ணானே கானா வினோத். என்ன பண்ணான்? என்ன பண்ணி கிழிச்சான்? ஒண்ணுமே பண்ணலையே.
வக்கரம் வந்து துடிச்சானே, ஐயோ வீக்கெண்ட்ல கேட்டுருவாங்கன்னு 2 வாரத்துக்கு முன்னாடி துடிச்சு அழுதுட்டு இருந்தானே. ஆதிரை 2 தடவை, ஒரு தடவை பண்ணா தெரியாம பண்ணது, 2 முறை பண்ணானே, மூஞ்சி உடைஞ்சிருக்குமே. அதை இந்த விஜேஸ் அட்ரஸ் பண்ணானா? ஒண்ணுமே பண்ணல. அப்ப நீங்க இந்த ஒரு இதெல்லாம் கூட விட்டுருவேன். இத தாண்டி ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. ஃபேமிலி வீக்ல கம்ருதீன் பார்வதிக்கு பண்ணது. சேர எட்டி உதைக்கிறான், மூஞ்ச உடைச்சிருவேங்கிறான். அந்த பொண்ணு மூஞ்சி முன்னாடி கால தூக்கி வச்சுட்டு பேசுறான். இந்த ஒரு மயிரையுமே அட்ரஸ் பண்றதுக்கு இந்த எச்சக்கல நாய்க்கு துப்பு இல்ல. இதைய ஒரு மயிரையுமே நீங்க அட்ரஸ் பண்ணாம, கடைசி நிமிஷத்துல வந்து இவ சரியில்ல, இவ பண்ணிட்டானா புரியல. அவ என்ன பண்ணா? நாய் மாரி உழைச்சா, நாய் மாரி விளையாண்டா. நீ அவனுக்கு சப்போர்ட்டே பண்ணலனாலும் வாரம் வந்து திருத்திக்கிட்டு விளையாண்டா. புடிக்கலனாலும் அவங்க கூட போய் உட்கார்ந்து நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன்னு சொன்னா. ஓப்பன் நாமினேஷன் வந்தா குடுகுடுன்னு எல்லாத்துலயும் போய் என்ன ரீசன் சொல்றாங்க, என்ன சேஞ்ச் பண்ணலாம், ஒருத்தரும் ஒருத்தரை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வச்சிருக்காங்க. க்ளோஸ்ட் நாமினேஷனா எல்லா நாயங்களும் வக்கரத்தோட தெரிஞ்சப்ப இவ ஒருத்தி மட்டும் தான் என்ன பண்ணானா, அந்தந்த வாரம் யார் யார் என்ன பண்ணிருக்காங்க, யாரு மேல தப்பா இருக்கு, யார் டஃப்பா இருப்பாங்க, யார் இப்ப வெளில தள்ளினா வெளியில போவாங்கன்னு யோசிச்சு நாமினேஷன் பண்ண ஒரே ஆள் பார்வதி மட்டும்தான், வேற எந்த நாயுமே கிடையாது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கப்ப கடைசியில வந்து இவன் சொல்லுவானா, ஒரு வாரத்துல சொல்லுவான். அப்ரிசியேஷனே கொடுக்கலையேங்க அந்த பொண்ணுக்கு. வயித்தெரிச்சலா இருந்துச்சுங்க. வார்டன் டாஸ்க் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வயித்தெரிச்சலா இருந்துச்சுங்க. என்ன அப்ரிசியேஷன் மாதிரி கொடுத்தானுங்க? ஒரு அப்ரிசியேஷன் மனசார ஒண்ணுமே நீ கொடுக்க மாட்ட. ஒரு சின்ன க்ளூ கொடுக்க மாட்ட. ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண மாட்ட அந்த பொண்ணை பத்தி. அந்த பொண்ணு எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு, அந்த பொண்ணே அதை கரெக்ட் பண்ணி, அது கேமும் விளையாண்டு, உங்களுக்கு டிஆர்பி மயிரையும் கொடுத்து, பிச்சை எடுத்தீங்கல்ல. எல்லாரும் பிச்சை எடுத்தீங்கல்ல கண்டென்ட்டுக்காக. ஒருத்தர் பேசுற ஸ்பேஸ், ஒருத்தர் போடுற யூடியூப் இது வியூஸ், சேனல் எல்லாரும் அந்த பொண்ணு கிட்ட தானே பிச்சை எடுத்தீங்க. இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பிவிடுவீங்களா? இது கர்மாஸ் பூமராங். கம்ப்ளீட்டா நான் சொல்றேன். கர்மாஸ் பூமராங்ன்றத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். கானா வினோத் உள்ள இருந்தா கூட உருட்டி இருப்பானுங்க. அவன் வந்து பெரிய இது ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்கு, மயிர் இருக்குன்னு ஊரை ஏமாத்தி தெரிஞ்சிருப்பானுங்க. கானா வினோத்தே பொட்டியை தூக்கிட்டு ஓடி போனதுனால அவன் வீட்டுல போய் தலையில துண்டை போட்டு ஓரமா உட்காந்துருப்பான். ஏன்னா பொண்டாட்டி சொல்லியிருந்திருப்பா, நீதான்ப்பா டைட்டில் வினர் அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படின்றப்ப அவனுக்கு ஒரு பெரிய அடி. வேற எவன் டைட்டில் வினர் ஆகினாலும் பொய்யா கூட ஊரை ஏமாத்த முடியாது. எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கு. ஒருத்தரால கூட ஏமாத்த முடியாது. சோ ஒரு விஷயம் டாம், மினிமலிஸ்டிக். இதுதான் ரைட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். On the other hand, I don't want Vakram and Scandra to get even a single penny out of it. If they are going out, அது வந்து ஆன் பாயிண்ட் ஷார்ட் ஒண்ணுமே இல்லாம வெளியில வரும்போது வெயிட் பண்ணிட்டு இருக்குல்ல, சிவியரா வெயிட் பண்ணிட்டு இருக்குல்ல. பிகாஸ் வாட் யூ கைஸ் கேவ் டு பார்வதி. அந்த பொண்ணு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னு வருத்தப்படுமா? ரெட் கார்டு கொடுத்ததோட இல்லாம நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு வருத்தப்படுமா? வெளியில வந்து அந்த கேட் முன்னாடி போற வரைக்கும் ஒருத்தன் கூட வரலையேடா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுமா? என்னத்துக்கு அந்த பொண்ணு வருத்தப்படணும்? இல்ல வீட்டுக்குள்ள வந்ததுமே நம்ம எவிக்ஷனை பார்த்து எல்லாம் கேக் வெட்டி கொண்டாடுனாங்களேன்னு வருத்தப்படுமா? அதெல்லாம் பாவம் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு மினிமல் இது இருக்க கூடாது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஒரு இது இருக்க கூடாது. நார்மலா கலாச்சி பேசுறது இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். பட் அந்த பொண்ணு அவ்வளவு ஹர்ட் ஆகி ஒரு கெரியர் முடிய போகுதுன்ற லெவலுக்கு தள்ளப்படும் பொழுது வாட் யூ கைஸ் ஹேவ் டன் டு தட் விமன்? அது எப்படிங்க ஒரு லவ் கண்டென்ட் போனா ஆண் புனிதராயிரா, பொண்ணு எப்படிங்க கேவலமானவளா மாறிடுறா? எப்படி மாறுறா? எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க? காஜி என்ன காஜி? கம்ருதீனுக்கு இருந்த காஜியை விட என்ன காஜின்னு நான் கேக்குறேன். இல்ல அரோராக்கு இருந்த காஜியை விட என்ன காஜின்னு நான் கேக்குறேன். என்ன புடிங்கிட்டு இருந்தாங்க அரோரா வீட்டுக்குள்ள? ஒரு மயிரும் புடுங்கல. She was literally தடவிங்க in the house. இப்ப வரைக்கும் என்ன பண்றாங்க? என்ன மாதிரி பாடல்கள்? ஏங்க ஃபினாலே வீக்கா என்னங்க பாடல் போட்டு பேசிட்டு இருக்காங்க இப்போ? என்ன பாடல் போடுறாங்க? கானா வினோத் நேத்து ஒரு பாடல், அற்புதமான ஒரு குடும்ப பாங்கான ஒரு பாடல் போட்டாங்களே, அதெல்லாம் ஏ ஜோக்ஸ், ஃபன், காமெடி, அரோரா இஸ் வாவ் அப்படின்னு சொல்லுவீங்களா? பார்வதி பண்ணா அவ எப்படியாப்பட்ட ஒரு நான் சொல்றேன், எனக்கு நாலு பின்ன ஒரு பொம்பளை புள்ள பிறந்தா பார்வதி மாதிரி ஒரு புள்ள பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமா தைரியமா சொல்லுவேன். அரோரா மாதிரி எனக்கு ஒரு புள்ள பிறக்கணும்னு நினைச்சா எம்மா தேவையில்லம்மா, அந்த மாதிரி ஒரு புள்ளையே எனக்கு வேணாம்னு நான் சொல்லிடுவேன். ஐம் வெரி சீரியஸ் அபவுட் மை ஸ்டேட்மெண்ட். டாம், தட்ஸ் வாட் அவங்களுடைய பேரண்ட்ஸே அதை தான் பண்ணாங்க. அரோராவுடைய பேரண்ட்ஸே அந்த மாதிரி ஒரு புள்ள வேணாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் கண்ணுல என்ன பாக்குறேனோ, நான் என்ன நினைக்கிறேனோ அதை வச்சு மட்டும் தான் பேசுறேன். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஹர் ஃபேமிலி ஆர் எனிதிங். I am seeing what she have done in the show. I'm commenting only based on that.
Because if you spread this much hatred towards a woman for doing nothing, ஒரு ஹார்ட் ஒர்க்க மட்டும் போட்ட ஒரு பொண்ணுக்கு நீங்க இந்த அளவுக்கு பேசுவீங்க, அசிங்கப்படுத்துவீங்க, கேவலப்படுத்துவீங்க, நான் இஷ்டத்துக்கு பேசுவேனே. எல்லாம் ஏங்க யூடியூபர் ரிவ்யூ பண்றாங்க. என்னங்க பண்றீங்க? ஒரு சேனல்ல காட்டுறத வச்சு உங்களுக்கு ஒருத்தவங்க மேல ஹேட்ரட் இருக்குன்னா இந்த மாதிரி ரிவ்யூ தான் பண்ணுவீங்களா? ஒரு ஷோல நீங்க 24/7 பார்த்துட்டு தான் ரிவ்யூ பண்ணணும். That's not just a game show. I would appreciate Fatman for that. He is watching 24/7. He is watching 1 hour episode and he is reviewing it. எனக்கு மாற்று கருத்து இருந்திருக்கு. கடந்த சீசன்லயுமே எனக்கு மாற்று கருத்து இருந்திருக்கு. இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த சீசன்ல இப்ப நான் பாக்குறத வச்சு அவர் அந்த பாயிண்ட பேசுறாரு. I feel happy about it. அழகு ஏங்க இது பிரிட்டி பிரிவிலேஜ். என்ன பிரிட்டி? அந்த பொண்ணு அழகா இல்லையா? நான் கேக்குறேன். ஏன் பார்வதி அழகா இல்லையா? என்ன பிரிட்டி பிரிவிலேஜ், வெங்காய பிரிவிலேஜ்? எதுவுமே பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும், வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். எவ்வளவு கரெக்ஷன்ஸ் ஒரு பொண்ணு ஒரு கேம் ஷோக்காக பண்ண முடியும்? ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட அப்படியே சுத்திய வச்சு அடிச்சு உடைச்சு துவைச்சு கரைச்சு அந்த பொண்ணை என்னென்ன பண்ணிருக்கீங்க நீங்க? சீரியஸா நான் வந்து ஸ்பேஸ்ல வந்து அழுக கூடாது. உண்மையாலுமே நான் நினைச்சது ஒரே ஒரு விஷயம் தான். பார்வதியோட எவிக்ஷன் அன்னைக்கு இதுக்கு அழுது மட்டும் அழுகவே கூடாது. இட் இஸ் குட் தட் ஷீ இஸ் அவுட் அப்படின்னு தான் நினைச்சேனே தவிர அந்த நியூஸ் கேட்டதுமே என்னால அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. பிகாஸ் someone I admired. I am a supporter of Maya Krishnan. I am a supporter of Jacqueline. I am a supporter of Parvati. But when I order them இல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் வைக்கும் பொழுது மாயா கிருஷ்ணனுக்கு அவங்க பண்ண நல்ல விஷயங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு. ஜாக்லினா அடிச்சாங்க. பட் அவங்களுடைய சென்ட் ஆஃப் வந்து எல்லாத்தையுமே அழுக வச்ச மாதிரி ஒரு விஷயமா நடந்துச்சு. அதான் அதுக்கு கிடைச்ச ஜஸ்டிஸா பாக்குறேன். பட் பார்வதிக்கு நடந்தது அநியாயங்க. எக்ஸ்ட்ரீம்லி அன்ஃபேர். எவ்வளவு பவுன்ஸ் பேக்? ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாதுங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அண்ட் மினிட்ஸ். Who will do that? அப்ப அவ்வளவு ஒருத்தி எழுந்து வரவல நீ என்ன? நான் குரேஷியோட போஸ்ட் அந்த ஆள் அனுப்புறாரு. பார்வதி எல்லாம் அதை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்ட் பண்ணு. ஏன்னா உன் குடும்பத்துல நடந்தா அதை பேசுவியா நீ? என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுவா? அப்ப வந்து ஒருத்தி போல்டா இருக்கானா எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்லயே அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு கடந்து போயிட்டே இருக்கணுமா? தப்பு நடந்தா தப்புன்னு சொல்லுங்க. செருப்பால் அடிங்க, நாங்களும் பாக்குறோம். தப்பே பண்ணாம எதுக்கு ஒரு பொண்ணு இவ்வளவு கெட்ட பேரோட போகணும்? ஏன் போகணும்? இவனுங்க இதையும் பார்க்க மாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் நாள் ரிவ்யூக்காக வந்து எவிக்ஷனை பத்தி சிரிச்சு கொண்டாடி ஒரு வீடியோ போடுவானுங்க. அப்புறம் போய் கமெண்ட் செக்ஷன்ல 10 பேர் காரி துப்புனதுக்கு அப்புறமேட்டு என்னடா இப்படி காரி துப்புறானுங்க, நம்ம போய் எபிசோட திரும்ப பாப்போம்னு சொல்லி திரும்ப வந்து ஒரு போஸ்ட் போடுவீங்க. அப்ப ஆல்ரெடி the damage that what you have done to that woman is done, right? Done and dusted. அப்ப இருந்த ஒரு வீரியம் அந்த பிரச்சனைக்கு அதுக்கப்புறம் இருக்குமா? இந்த பொண்ணு எப்படி வெளில வந்து பேச முடியும்? அந்த சேனலை நம்பி தானே போகுது. சேனலை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களை நம்பி தானே வராங்க. எனி கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்க அவங்களுடைய பிஹேவியர்ல எக்ஸ்ட்ரீமா போறாங்கன்னா இட்ஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. irrespective of what we are doing, you have to evict them. கரெக்டா? நீ ஏன் எவிக்ட் பண்ணாம வச்சிருந்த? கம்ருதீனாலாம் ஃபர்ஸ்ட் 2வது வாரத்துல எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்கணுமே, ஏன் எவிக்ட் பண்ணல? நீங்க ஒரு மயிரும் புடுங்க மாட்டீங்க. கடைசியில மொத்தமா வந்து இந்த சீசனே நாசமா போனதுக்கு காரணம் பார்வதின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறீங்க பாரு. அதைத்தான் ஏத்துக்கவே முடியல. அதான் கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எத்தனை பேருக்கு தெரியும் whether she is okay or not okay? எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, இப்ப being a strong woman நான் என்ன claim பண்ணிக்கிறேன், நான் strong woman னு claim பண்றேன். What is the name that you guys have given to me? You are a peer. பண்ற டாப் கேட்கல நீங்க பேசுறது. கால் பண்ணாதீங்க. இன்ஸ்டால கால் பண்ண பிளாஸ்ட் இருந்தீங்க. டாம் கேட்கல டாம். சாரிங்க, இப்ப கேக்குதா? ஓகே கேக்குது கேக்குது கேக்குது. ஒண்ணும் பண்ணாத மிக்சர் தின்ன ஊரை ஏமாத்திட்டு இருக்க அத்தனை பேரும் டாப் 6ல உட்காருவான்.
ஒருத்தி நாய் மாதிரி உழைச்சிட்டு இருப்பா, 90 நாளைக்கு உழைச்சிருப்பா. அவளை வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி வெளில அனுப்பிச்சு விடுவீங்க. இப்ப வந்து ஏன்னா நான் தைரியமா சொன்னேடா, நாள்ல இருந்து சொன்னனே, அவ பண்ற தப்ப நான் பேசினனே, சரியா நான் பேசினனே, நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தனே, 50வது நாள் நான் ஒரு ஸ்பேஸ் போட்டனே, யார் உண்மையாலுமே டிசர்விங் கண்டஸ்டன்ட் நான் ஒரு ஸ்பேஸ் போட்டனே, அத்தனை பேரும் வந்து சொன்னீங்களே, பார்வதி மட்டும்தான் உழைக்கிறாங்க, பார்வதி மட்டும்தான் வேலை செய்யறாங்க, பார்வதி மட்டும்தான் ஷீ இஸ் ரன்னிங் த ஷோ அப்படின்னு எல்லாருமே சொன்னீங்களே. எப்படி அந்த 50 நாள் வந்து அரோரா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன புடுங்கிட்டு இருந்தாங்க, ஒண்ணுமே பண்ணலையே. திவ்யா கணேஷ் என்ன புடுங்கிட்டு இருந்தாங்க, ஒண்ணுமே பண்ணலையே. சபரிநாதன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப இருக்கக்கூடிய ஒருத்தனுமே ஒண்ணுமே பண்ணாம சும்மாதான் இருந்தான். உங்க எல்லாத்தாலையும் முடிஞ்ச இங்க வரீங்கல்ல, ஸ்பேஸ்க்கு வரீங்க, உங்களால எல்லாத்தாலையும் முடிஞ்ச ஒரு ஒரு ரெக்கார்டிங் போடலாமே, நீங்க பேசி போடலாமே, உங்களுடைய விருப்பு வெறுப்பு தெரிவிக்கலாமே இன்ஸ்டாகிராம்ல. ஏன் நம்ம கேட்கவே இல்ல, ஏன் ரெட் கார்டு ரிவர்க் பண்ணணும்னு கேட்கல, ஏன் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நியாயத்தை நம்ம பேசி போடவே இல்ல. ஒரு சேனல் 2 சேனல் போடுறாங்க, அது பத்துமா? ஒரு சேனல் 2 சேனல் சப்போர்ட் பண்றது உண்மையாலுமே அது பத்துமா? Why we haven't given the justice to her? மேபி இப்ப நம்ம ஆசைப்பட்டு சந்தோஷமா பேசிக்கலாம், இப்படிலாம் நடந்துருச்சு, எவனும் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். பட் ஸ்டில் அந்த ஊண்டு அவங்களுக்கு எப்பயுமே இருக்கதானே செய்யும். அவ்வளவுதான். டாம் நான் பேசி டாம் சொல்லுங்க ஆக்சுவலா வந்து மிஸ்டர். டாம் அவ வந்து காருக்குள்ள இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா காருக்குள்ள இருக்கும்போது வந்து சாண்ட்ரா ரொம்ப கேவலமா வந்து பேசியிருப்பா. பாரு வந்து ஃபைனல் டே அன்னைக்கு வந்து விஜேஸ்ட சொல்ல ட்ரை பண்ணும்போது என்ன சொல்றான்னா அவன் நீ வந்து வெளியில நீ வந்து பண்ணாததை அவங்க வந்து சொல்லிட்டாங்க, அதுதான் வந்து எல்லாருக்குமே இத்தனை கேமரா மூலமா வெட்டல். புடிங்கிட்டு இருந்தாங்க, தெரியும் தெரியுங்க. அதத்தான் அரோரா என்ன பண்ணிட்டு எவ்வளவு இருந்தாங்க. வந்து இல்ல எவ்வளவு வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அவளை வந்து பர்சனல் அட்டாக், அவனுக்கு எவ்வளவு வன்மம் வந்து பாரு மேல இருந்திருக்கு. அவளுடைய நியாயமான வந்து காரணத்தை கூட அந்த நாயினால அவனால கேட்க முடியலைன்னா அவன் என்ன ஆக்சுவலா அவளே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி மேபி வந்து நம்ம தள்ளினது வந்து பெரிய லெவலுக்கு போயிருக்குமோ, ஏன்னா இவனுங்க கொடுத்த பில்டப் அப்படி. இன்னைக்கு வந்து ப்ரூவ் ஆயிருக்கு அவன் நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு, அன்னைக்கு அவ உண்மையிலே சீரியஸாவே அவளுக்கு ஹர்ட் ஆயிருக்குமோ, நம்ம சாரி கேட்போம், நம்ம வந்து இந்த நம்ம அவ்வளவு வந்து கொஞ்சம் ஹார்ஷா நடந்திருக்கோமோன்னு சொல்லிட்டு, மக்களே நீங்க என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவ எந்திரிச்சு தானாவே ஒரு விஷயத்த வந்து சொல்றா. நான் வந்து வேணா கிளம்பிக்கிறேன்ற அளவுக்கு அவ வந்து, ஏன்னா அந்த அளவுக்கு அவளை புஷ் பண்ணியிருக்காங்க இந்த கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்கிற அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து புஷ் பண்ணி அவ சொல்ல வந்த உடனே இவன் டப்புன்னு எடுத்து ரெட் கார்டு வந்து காமிக்கிறான்னா அந்த இடத்துல அந்த நாய் வந்து அந்த விஜேஎஸ் வந்து தோத்து போயிட்டான்னு தான் அர்த்தம். ஏன்னா அவ வந்து செல்ஃபா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னா அதை ரெக்டிஃபை பண்ணி அந்த அளவுக்கு வந்து அவ வந்ததுக்கும் போறதுக்கும் எவ்வளவு வந்து ஒரு மெச்சோர்டா வந்து ஒரு பேஷன்ஸோட ஹேண்டில் பண்ணியிருக்கிறா. அந்த காருக்குள்ள வேற யாரா இருந்தாலும் பயங்கரமா பேட் வேர்ட்ஸ் வந்து பேசிப்பாங்க. அவ்வளவு பர்சனல் அட்டாக் அந்த சாண்ட்ரா வந்து பண்ணிட்டு இருக்கிற அந்த இடியட்டு. அதுக்கு இவ ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் சொல்றா, நம்ம வந்து ஒருமையில நீ வந்து ஒருமையில பேசக்கூடாது, அதாவது வயசுக்கு தகுந்த வந்து மரியாதையை கொடுத்து நீ உனக்கு என்ன வந்து தோணுதோ உனக்கு நியாயத்தை நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாண்ட்ராவை பார்த்து நீ உன் மனசுக்குள்ள என்னென்ன இருக்குதோ அதை நீ கொட்டுன்ற மாதிரி சொல்றது வந்து அவ்வளவு அந்த ஹவுஸ்ல அவ்வளவு டீசெண்டா டெக்கோரமா பேசின ஒரே ஆளு பாருதான். அங்க வந்து அவ வார்த்தையை வந்து விடவே இல்லை. என்ன வந்து பாத்தீங்கன்னா அவளை வந்து ஒண்ணு பண்ணணுமோ, இந்த திவ்யா பண்ணணுமோ பின்னாடி இருந்து அப்படியே ஓநாய் மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு அவளும் இந்த சுபிக்ஷா, இன்னைக்கு வந்து சுபிக்ஷா வெளியில வந்து பேசுறா பாருங்க, அத மாதிரி ஒரு ஃபேக்கு எதுவுமே கிடையாது. அவ வந்து அவ்வளவு வந்து உள்ள இருந்து தூண்டி விட்டு பாட்டு பாடி தூண்டி விட்டு இங்க ஏதோ ஒண்ணு ஒரு இது வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம சிரிச்சு இவன் பேசிட்டு இருக்கான், இவளுக வந்து இங்க இருந்து கத்திக்கிட்டு அதே மாதிரி வந்து இவனும் அவன் அந்த கானா வினோத் வந்து அதை விட அவன் தான் ட்ரிகர் பண்றான். அவன் என்ன ட்ரிகர் பண்றான்னா அவ உன்னைய ஏத்தி விடுறா நீ பேசாதன்னு சொல்லிட்டு அவன் ட்ரிகர் பண்ணான். இன்டைரக்டா கானா வினோத் ட்ரிகர் பண்ணான் கமருதீன. நான் அப்படிதான் சொல்லுவேன், கமருதீன் தான் வந்து கானா வினோத் தான் கமருதீனை வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கான். அவ்வளவு வேலையும் பண்ணி கமருதீன் சொன்ன ஒரு வார்த்தைக்கும் அவன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, வேற யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கிடையவே கிடையாது. இத வந்து இந்த விஜேஎஸ் வந்து ஒரு விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணாம
இந்த அளவுக்கு கொண்டு போய் விஜேஎஸ்க்கு என்ன என்ன இருக்கு ரைட்ஸ் இருக்குது அவங்க ஃபேமிலிய கடைசியில வரைக்கும் இழுக்கிறதுக்கு உங்க அம்மா பாராட்டுவாங்கன்னு அவன்லாம் வந்து உண்மையிலே ஒரு 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 என்ன சொல்ற ஒரு பேரண்ட்டுக்கு அவங்க வந்து ஏஜ்டு அவங்களுக்கு அவ்வளோ டேலண்ட் இவனை விடவே நல்ல டேலண்ட் இருக்குது அவங்கள வந்து சொல்றதுக்கு அவங்க வளர்ப்பை பத்தி சொல்றதுக்கு இவன் யார் அந்த அந்த ஹோஸ்ட் அவனுக்கு வந்து ஒரு ஒரு ஹியூமனிட்டி ஏதாவது இருக்குதா அவனை மாதிரி ஒரு இடியட் வந்து யாருமே கிடையாது அவனுக்கு ஹோஸ்டுக்கான தகுதி வந்து 0%. அதாவது ஊர்கிழவி மாதிரி வந்து அங்க வந்து கொட்டிட்டு குப்பைய கொட்டிட்டு அரோராவை பார்த்து ஜொல்லு படிச்சுட்டு அதே மாதிரி அவங்க மச்சான் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு குப்பை அதாவது வந்து அது ஒரு குப்பை கதை மாதிரி வந்து குப்பையா வந்து சீசன் ஆக்குறது வந்து விஜேஎஸ் வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு பர்சனு எந்த ஒரு விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணாம கமுருதினை இந்த அளவுக்கு கொம்பு சீவி விட்டு அவன் வந்து பார்வை வந்து எதிர்த்து விளையாடுறானோ என்ன பண்றானோ அவனுக்கு கொம்பு சீவி விட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு இடத்துக்கு கமுருதினையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுமே விஜேஎஸ் தான் அவனை இனிஷியலாவே தட்டி வந்து அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணியோ இல்ல ரெட் கார்டு கொடுத்து ஃபர்ஸ்டே அவனை எவிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த சீசன் வந்து பெஸ்டா வந்து போயிருக்கும் ஹோஸ்ட் சரியில்லை இந்த டீம் வந்து சரியில்லை நம்மளை வந்து பார்க்க வச்சு நம்மளை வந்து கழுத்தறுத்திருக்கிறானுங்க அதே மாதிரி வந்து சேனல் வந்து ஒரு 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 சில யூடியூபர்ஸுக்கு வந்து நீங்க வந்து ஃபேவரா இதுக்கு ஏத்த மாதிரி வந்து பண்ணுங்கன்ற விஷயமும் பண்ணியிருக்கானுங்க அவனுங்க ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் எடுத்து நெகட்டிவா செட் பண்ணி மொத்தமா வந்து மக்களை வந்து ஏதோ ஒரு பிளைண்டா ஆக்கி அவங்க நார்மல் பீப்புள் வந்து லைவ் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவங்க நிச்சயம் வந்து கேமரா இருக்க பாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க பாருக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் பாருக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் போடுறாங்க இன்னைக்கு வந்து நீங்க சாண்ட்ராவோட ஆக்டிங் வந்து ஆக்டிங்னு நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க வந்து பாருக்கு கொடுத்த ரெட் கார்டை உங்களுக்கு ரிவோக் பண்றதுக்கு திராணி இருக்குதா என்ன வந்து பாரு வந்து செஞ்சா எதுக்காக நீங்க ரெட் கார்டு கொடுத்தீங்க ஏதாவது ஒரு ரீசன் இருந்தா சொல்லுங்க அவ எங்கேயாவது கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை போடுங்க அதை பாயிண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்க அவ வந்து ஆக்ஷன்ஸ் ஏதாவது தப்பா பண்ணியிருந்தா அதை பார்த்து சொல்லுங்க இல்லையா வாய மூடிக்கிட்டு ரெட் கார்டை வந்து ரிவோக் பண்ணுங்க ரெட் கார்டை ரிவோக் பண்றதா உங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை அதையும் நீங்க பண்ணலைன்னா உங்க சேனலே வந்து ஒரு ஃபேக்கு உங்களுடைய அந்த பிக் பாஸ்ன்ற ஷோவே ஃபேக்கு உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அஸ் அ வியூவரா நாங்க வந்து மக்களா நாங்க வந்து ஒரு கேமரா ஒரு 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 ஷோல ஒருத்தவரை வந்து கேமரா பார்த்த நாங்க வந்து முடிவு பண்ணிக்கிறோம் நீங்க வந்து ரெட் கார்டை ரிவோக் பண்றதை தவிர உங்களுக்கு வழியே கிடையாது ஏன்னா நீங்க வந்து பொய்யா பார்த்து நீங்க வந்து அந்த ரெட் கார்டை வந்து கொடுத்துருக்கீங்க ரிவோக் பண்ணுங்க ரெட் கார்டை வந்து ரிவோக் நீங்க பண்ணுங்க எங்களுக்கு ப்ராப்பரான வந்து ஆன்சரை வந்து எங்களுக்கு சொல்லுங்க நீங்க முதல்ல வந்து சொல்லுங்க பாரு வந்து இது இந்த வேர்ட்ஸ் வந்து பேசியிருக்கா இந்த ஆக்ஷன்ஸ் பேசியிருக்கா இந்த இன்சிடென்ட்டுக்காக நாங்க ரெட் கார்டு கொடுத்தோன்னு வந்து நீங்க சொன்ன எல்லாமே பொய்ன்னு இப்ப நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம் அவ ஆக்ட் பண்றா நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அது வந்து ஃபிக்ஸும் கிடையாது பேனிக் அட்டாக் அளவு கூட இல்ல அப்ப நீங்க ரெட் கார்டை ரிவோக் பண்ணுங்க நம்ம அதை தான் நம்ம வந்து பண்ணணும் சீரியஸா இதுக்கு மேல வந்து நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல நான் பேசுறது கேக்குதாமா சார் சொல்லுங்க இல்ல ஸ்பேஸ ஃபுல்லா ரிப்போர்ட் அடிக்கிறாங்க என்னைய தூக்கி வெளில போடுது இல்ல இவன் எப்படியா கொண்ட ஹோஸ்ட்னா விக்ரமுக்கு சொல்லியிருப்பான் ஒரு வீக்கெண்ட்ல வந்து என்னன்னா வந்து பார்வை வந்து நான் துண்டிச்சுக்கிறேன் ஆனா வந்து பார்வை வந்து வேணும்னு சொல்லியிருப்பான் நான் டிஸ்டன்ஸ் வச்சு விளையாடுறேன் அது கை தட்டினா இந்த ஹோஸ்ட் சோ அவனுக்கு பார்வை வந்து யார் எதிர்க்கிறாங்களோ அது அவனுக்கு ஜாலியா இருக்குது அப்பேற்பட்டவர் தான் இந்த விஜய் சேதுபதி சொல்லுங்க என்னது தூக்கி போடுதா இன்னும் ஆமா 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 நான் பேசிடுறேன் சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வைகுந்தராஜன் ஒருத்தர் பேசினாரு அவருக்கு என்னுடைய அப்ரிசியேஷன் கிராமத்து தமிழ்ல யாராவது இப்படி வெள்ளந்தியா மெச்சூர்டா பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ அவரை மாதிரி பீப்புள் நம்ம என்கரேஜ் பண்ணணும் சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே கமிங் பேக் டு திஸ் டாபிக் கானா வினோத் வந்து இந்த எடுத்துட்டு போனது வந்து பார்ட்லி ஹாப்பி ஓகேவா செகண்ட்லி ஏன்னா ஒரு விஷயம் கானா வினோத் வந்து வாஸ் நெவர் a big fan of him ஒரு ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் வந்து பாடி ஷேம் பண்ணதா இருக்கட்டும் வாஸ் நாட் அட் ஆல் a fan ஓகேவா பட் பாருவோட ஒரு
ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கான்பிடென்டேவா இருந்திருக்காரு உள்ளர. அதனால வந்து பாரு அந்த பர்சனை வந்து ஒரு பிரதர் மாதிரி பார்த்தாங்க. ஆனா 2 பேருக்கும், பாரு அண்ட் கமருதீனுக்கும் அடுத்ததா 3ஆவதா இவர் இருந்திருக்காரு. இப்படிப்பட்டவர் லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் டேல வந்து அவர் பேசுனது ரொம்ப ஹார்ட்டா இருந்தது. யாரு மத்தவங்க என்ன பேசுனாங்க அதெல்லாம் வந்து பார்த்து பாருக்கு கண்டிப்பா ஹர்ட் ஆகியே இருந்திருக்காது. திவ்யா வந்து அந்த கார்ல வச்சு பேசினது எல்லாமே அவங்க ஒரு ½ அன் ஹவருக்கு, ஒரு 1 ஹவருக்கு ஒரு டைரேட் ஒன்று அவுத்து விட்டுட்டே இருந்தாங்க. அதெல்லாம் கண்டிப்பா பாருக்கு ஹர்ட் ஆயிருந்திருக்காது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சாண்ட்ரா வந்து அந்த புஷ்ஷுக்கு அப்புறமேல அவங்க பாரு வந்து ஸ்லைட்லி ஐ திங்க் ஷி வுட் ஹவ் ஃபெல்ட் கில்ட்டி அபவுட் இட். பட் அது கூட இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு திவ்யா வந்து தொடர்ந்து மாக்கிங் பண்ணிட்டு, நேம் காலிங் பண்ணிட்டு திட்டிட்டு இருந்தாங்க. பாரு வாஸ் நாட் கிவிங் பேக். I can clearly tell that she was feeling guilty about pushing Sandra out. அதனாலதான் மதுலனா வேற மாதிரி போயிருந்திருக்கும். இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. எதுவுமே பாரோட மண்டைக்கு போயிருந்திருக்காது. ஆனா எல்லாரையும் விட்டுருங்க, இவரு வந்து லாஸ்ட்ல அந்த பண்ண அந்த ஆக்ஷன்ஸ், மூஞ்சில துப்புனதா இருக்கட்டும், டீ கப்பு தள்ளி விட்டது, சம்பந்தம் இல்லாம வந்து என்ன பண்றது, இன்டிமிடேட் பண்ண ட்ரை பண்ணது எல்லாமே பாருக்கு ஹர்ட்டிங்கா இருந்திருக்கும். ஏன்னா பக்கத்துல இருந்த ஆளுங்க 70 நாள், ஒரு 60 நாள் பக்கத்துல இருந்திருக்கும். பாருவும் கமருதீனும் நல்லா புரிஞ்சிருப்பாங்கன்னு பாரு நம்பின ஒரு ஆள் தான் இந்த கானா வினோத். ஓகேவா? ஒரு கட்டத்துக்கு மேல ஃபர்ஸ்ட்ல கானா வினோத்தை போட்டு நல்லா அடிச்சேன், நானே நல்லா அடிச்சேன், இப்படி புல்லிங் பண்ற ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் மேல எதுவுமே நம்ம கிரிட்டிசிசமா வைக்கல. ஏன்னா பாருக்கு வந்து ஒரு பிரதர் மாதிரி இருந்தாரு அப்படின்றதுதான். ஆனா லாஸ்ட் மொமெண்ட்ல அவர் செஞ்சது ரொம்ப டிசப்பாயிண்டிங். ஐ திங்க் இட் வுட் ஹவ் ஹர்ட் பாரு அ லாட். அதுதான். ஸோ அவருக்கு இதுல நடந்தது. எனக்கு என்னன்னா, அந்த நாங்க அப்பவே சொன்னோம் பொம்பளையை நம்பி மோசம் போயிட்டே அப்படின்ற ஒரு நெரட்டிவை கட்டமைக்கிறதுல கானா வினோத்தும் அவருடைய ஃபேன்ஸுக்கும் பெரிய பங்கு இருக்கு. நிறைய பேர் சொல்லிட்டீங்க. ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்லைட்லி ரீஇட்டரேட் தட். ஒரு 3 வாரத்துன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கமருதீன் கிளம்பும் போது சொல்றாப்புல கானா வினோத், 3வது வாரத்துன்னு சொல்றேனடா, நம்பாதன்னு சொல்லிட்டு. ஏன் 3வது அந்த ஃபர்ஸ்ட் 1, 2, 3 அந்த 3 வீக்ஸும் கமருதீன் எப்படி பிஹேவ் பண்ணாரு அப்படின்றத நம்ம பார்க்க தானே செஞ்சோம். போய் திவாகரை புல்லிங் பண்றது, அடிக்க போறது, வார்த்தையை விடுறது, அந்த மாதிரி கேம். பாருவோட பேசாத அந்த 3 நாட்கள் நடுவுல அந்த டிக்கெட் ஃபீலர் டாஸ்க் லாஸ்ட் சண்டேல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 3 நாள் அந்த கேப்ல பேசாம இருந்தாங்கல்ல, அந்த 3 நாள் அவர் பண்ண ரவுடிசமா இருக்கட்டும், அதுதான் கமருதீன் சான்ஸ் பார்வதி. பார்வதியோட கமருதீனுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படிதான் இருந்திருக்கும். பார்வதிட்ட பழகாத இருந்த கமருதீனுடைய அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே அப்படிதான் இருந்திருக்கும். ஸோ இதனால உடனே அவர் பார்வதி இல்லாம கமருதீன் சூப்பரா இருந்திருப்பாரு, ஃபைனல் போயிருந்திருப்பாரு. அதெல்லாம் எப்படி நீங்க வந்து நம்புறீங்க அப்படின்றது நான் அவருடைய ஃபேன்ஸ் தான் கேட்கிறேன். ஓகேங்களா? கம்ப்ளீட்டா புல்லிங்கா அந்த பார்வதியோட சேர்ந்து இருந்த நாட்கள்ல கூட டவுன் டவுன் பண்ணி அமைதியா தான் இருந்தாரு. அவர் இல்லாத நாட்கள்ல ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் எப்படி இருந்தாருன்றது உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். ஓகேங்களா? ஆனா தேவையில்லாத நெரேட்டிவ் செட் பண்ணதுல இந்த இப்போ பாருவோடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் போய் இந்த 3 பேருடைய ஃபேன் சப்போர்ட்டர்ஸ், கானா வினோத், முக்கியமா திவ்யா அண்ட் சம் வாட் அரோரா, இவங்கெல்லாம் போய் ஸ்பேம் பண்ணிட்டு இருக்காங்க. பாரு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 1 or 2 days வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் நெகட்டிவிட்டிஸ் might have got into her. She is no longer in social media, which I believe. But அப்புறமேல இவங்க நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்க இவங்க கமருதீனுடைய எவிக்ஷனுக்கு பாரு முக்கிய காரணம் அப்படின்றதெல்லாம் செட் பண்றதுல கானா வினோத்துக்கும் அவருடைய ஃபேன்ஸை கூட விட்டுருங்க, கம்ப்ளீட் கமிலியன்ஸ். ஆனா கானா வினோத்துக்கு நல்லாவே தெரியும் ஒரு 60 நாட்கள் வந்து பாரு வந்து கமருதீன் மேல எவ்வளவு ஃபீலிங்ஸா இருந்தாங்க, மியூச்சுவல். ஓகேங்களா? அதான் பார்க்க தான் செஞ்சாரு. சரிங்க, நீங்க வந்து லாஸ்ட் மொமெண்ட்டை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றீங்க இல்லைங்களா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்க சொல்றதா இருந்தாக்கா நடுவுல வந்து 60 நாட்கள்ல எந்த ஆணியை நீங்க பிடுங்கிட்டு இருந்தீங்க மிஸ்டர் கானா வினோத்? நீங்க அப்ப சொல்லிருந்துருக்கலாமே, பாரு விட்டு தள்ளி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு புத்தி சொல்லிருக்கலாமே. அப்ப சொல்லாத புத்தி கீழே விழுந்து கிடக்கிற ஆளு மேல, அதாவது கீழே ஏதாவது நாக் அவுட் ஆகி விழுந்திருப்பாங்கல்ல, அப்போ வந்து சில பேர் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடிக்கு சமம் நீங்க பார்வை லாஸ்ட்ல அடிச்சது. அவ்வளவுதான். இட் இஸ் நாட் ஸ்போர்ட்ஸ் மேன் அட் ஆல். அதுதான் சொல்வேன். அதுக்கு வந்து கானா வினோத்துக்கு இது தேவைதான். ஏன்னா ஒரு
அவருக்கு வந்து வின்னிங் சான்ஸ் இருந்திருக்கு. அதுவும் இந்த வின்னிங் சான்ஸ் வந்து எப்படி வந்து அவருக்கு அமைஞ்சிருக்குன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல வரைக்கும் பீப்பிள் வேர் லுக்கிங் ஃபார் தட் பெர்ஃபெக்ட் கண்டஸ்டன்ட் இன் த பிகினிங். ஓகேவா? யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபெக்ட் கண்டஸ்டன்ட் தேடிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருடைய ஃபிளாஸும் ஒவ்வொன்றா எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ லாஸ்டா எக்ஸ்போஸ் ஆன ஆள் தான் இந்த கானா வினோத். ஓகேங்களா? அவரு தான் கடைசியா எக்ஸ்போஸ் ஆனவர். அது வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இப்படி இவ்வளவு எல்லாரும் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு ஒவ்வொருடைய ஃபிளாஸ் வந்து இன்பர்ஃபெக்ஷன்ஸ் வெளியே வர வர கானா வினோத் கடைசியா எக்ஸ்போஸ் ஆன ஆளு. அதனாலதான் அது கூட அவருக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆன அந்த ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து அந்த கெமிஸ்ட்ரி கூட இவர் போட்ட மிஸ்டர் வாட்டர்மெலன் ஸ்டாரோடைய அவருடைய இதுதான் கர்டசி தான். அவருமே இல்லாட்டி கண்டிப்பா வந்து அந்த அந்த 2-3 வீக்ஸ் வந்து இந்த பீப்புள் அந்த கெமிஸ்ட்ரிக்கு வந்து அந்த 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 ஒரு 1 மினிட் ஸ்டார் பண்ணாங்க இல்லைங்களா கானா வினோத்தும் வாட்டர்மெலன் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு. ஸோ அதுலலாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவங்க தான். இல்லைன்னா கானா வினோத் இஸ் அனதர் கானா பாலா. அவ்வளவுதான். உள்ள உட்காந்து பாட்டு தான் பாடிட்டு இருந்திருக்காரு மேக்சிமம். ஆமா, ஆக்ஷன்ஸ் என்ன பேர் என்ன பண்ணியிருந்திருக்காருங்க? என்ன என்ன நியாயத்துக்கு குரல் கொடுத்திருக்காரு சொல்லுங்க. அவர் என்ன ஒரு இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட் பர்சன் அப்படின்னு கேட்கிறேன் நான். ஒரு ஒரு நீதி மனப்பான்மையோட நடக்கிற ஆளா இருந்திருக்காரா? அதான் பார்த்தோமே. வேற என்னங்க டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லிட்டு நீங்க வந்து டைட்டில் கொடுப்பீங்களா? இல்லையே, அதுன்னு பார்த்தோமே இப்படி எக்ஸ்போஸ் ஆனாரு அப்படின்றத. வேற ஏதாவது ரொம்ப ஒரு விமன் அண்ட் கேர்ள்ஸ்ல வந்து ரொம்ப டீசென்டான ஆள் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு செட் பண்ணுவீங்களா? வேற என்ன மாதிரி நீங்க செட் பண்ணி இருப்பீங்க? நான் எதுவும் ஒரு இப்போ எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா ஐம் ரியலி அப்செட் வித் ஹவு ஹி பிஹேவ் வித் பாரு அட் த வெரி லாஸ்ட் மூமெண்ட். ஓகேவா? அண்ட் ஐ திங்க் பாரு would have been hurt a lot by how he behaved. ஓகேங்களா? யாரும் வந்து அவங்க இந்த இப்போ கூட ஒருத்தவங்க சொன்னாங்க பாரு வந்து திருப்பி ஸ்பிட் பண்ணாங்க. எனக்கு நிறைய மெசேஜ் வருது என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்மள ஸ்கூப் கொடுத்து ஏமாத்துறாங்களா அப்படின்னு. எனக்கு அப்படி ஏமாத்துனாலும் பரவாயில்லைங்கிறேன். ஆதங்கத்தெல்லாம் கொட்ட முடிஞ்சுச்சுல்ல, ஏமாத்துனாலும் பரவாயில்லைங்கிறேன். சந்தோஷம்னு நினைக்கிறேன். அது வந்து பிராங்கா இருக்கட்டுமா, பிராங்கா கூட இருக்கட்டும்னு நினைக்கிறேன் நானு. ஆமா, அதெல்லாம் நீங்க மண்டையில ஏத்திக்காதீங்க. சப்போஸ் நீங்க வந்து வேற எதுமா கொடுத்துருந்தீங்கன்னாக்கா ஸ்கூப் கொடுக்குற மற்ற சில நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து எப்படி நேரம் உங்களை தாக்கி இருப்பாங்க, உங்களை நெகேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஃப்ரீயா விடுங்க டாம். அதை தட் இஸ் அனதர் திங். இப்போ டாம் ஒன் மோர் திங். கமருதீனுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதாவது 1 வீக் போகட்டும் ஹவ் இஸ் பிஹேவிங் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். கமருதீன் அமைதியாக இருக்காரு, அவருடைய சோஷியல் மீடியாவுக்கு அவருமே வரல. பட் அவருடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, தே வேர் டுகெதர் வித் பாரு. ஓகேவா? அவங்க 2 பேரும் தான் ரெட் கார்டு ஃபேஸ் பண்ணாங்க. 2 பேருமே தான் they face similar consequences, similar actions, whatever they face from Vijay Sethupathi or the channel, they face together. Okay, but Paru got the worst of it. Okay, even then Kamru supporters were initially like, they were together, they were calling for justice for both of them. But later as those days goes by, என்ன சொல்றாங்க, கம்ரு சப்போர்ட்டர்ஸ் மீது என்ன பண்றாங்க, பாருவோடைய வீடியோஸ்ல போய் இல்ல மீம்ஸ்ல போய் இல்ல கமருதீனுடைய அவரை பத்திர போஸ்ட்ல போய் கீழே போய் என்ன மென்ஷன் பண்றாங்கன்னாக்கா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லிட்டு இது பண்றதா இருக்கட்டும், இல்ல மார்க் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப வந்து பாரு நீ அவ கூட சேர்ந்ததுனாலதான் வீணா போன அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் சேர்ந்து பில் பண்றாங்க. ஐம் நாட் ரியலி ஹாப்பி வித் தட். ஓகேவா? சோ எப்படி நீங்க அது இது பண்றீங்க, அது ஒரு விஷயம். நீங்க லாஸ்ட் வீக் நானே வந்து கமருதீனை போட்டு அடிச்ச மேனிபுலேட் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பாரு கன்வின்ஸ் ஆகி, once we know that they are together again, then we don't have any words to say about them. So உங்களுக்காக அவங்களும் தானே அவங்க தன்னோட கெரியரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க எப்படி நீங்க எந்த நம்பிக்கையில வச்சு நீங்க பாரோட சேர்ந்ததுனால வந்து கமருதீன் கெட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்றீங்கன்னு தெரியல. 2 பேருமே மெச்சூரான பீப்புள், 2 பேருமே 32 வயசுக்கு மேல 30 years old again. சோ அவங்களுக்கு சுயமா டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு அறிவு இல்லையா கமருதீனுக்கு? கேட்கறேன், வாயில வந்து விரல் வச்சு சுப்ப கொடுத்தா கூட சுப்பத்திலே தான் அளவுரு இல்ல கேக்குறேன் அதெல்லாம். சோ அதான் சொல்றேன், தேவையில்லாம இந்த சோசியல் மீடியால தேவையில்லாம வந்து பாருக்கு மேல லைட்டா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்க. பாருக்கு சப்போர்ட் கொஞ்சம் கூடுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த sympathizing, so-called sympathizing with Kamru narrative செட் பண்ணிட்டு இருக்காங்க. That we'll have to address it somehow. அவ்வளவுதான் டாம். ஐம் ரியலி ஹாப்பி. இனிமே வந்து இது வந்து இப்போதைக்கு இந்த நெக்ஸ்ட் ஃபைனலே பாத்தீங்கன்னா அந்த ஐம் சீயிங் இட் அஸ் அ டெட் ரப்பர் அப்படின்னா, இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து 2 ஃபைனலிஸ்ட் முடிவானதுக்கு அப்புறம் 3வதா ஒருத்தர் வந்து கூட ஆடுறதா இருக்கட்டும், 2 உப்பு கசப்பாடிங்க ஆடுறதா இருக்கட்டும், அது வந்து கிரிக்கெட்ல வந்து டோர்னமெண்ட் டெட் ரப்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால வந்து இட்ஸ் நோ யூஸ் அப்படின்ற மாதிரி. ஒன்ஸ் த மேஜர் பிளேயர்ஸ் ஆர் அவுட் ரைட் நவ், ஓகேவா? பாருவா இருக்கட்டும், கம்ருவா இருக்கட்டும், இல்ல இப்போ வெளியே போன கானா வினோத்தா இருக்கட்டும், இனிமே ஆடுறது எல்லாமே டெட் ரப்பர் தான். எல்லாருக்கும் அமைஞ்சது. நான் சொல்ல நினைச்சிருக்கேன். இப்ப இவங்க வந்து சொல்றாங்கல்ல, அப்படிலாம் ஒரு இன்ஃபர்மேஷனே வரல காய்ஸ்
அப்படிலாம் ஒண்ணு பண்ணல. அதுக்காக நீங்க போடுற ட்வீட்ஸ ஸ்டாப் பண்ணாதீங்க. ரிவோக் ரெட் கார்ட் போடுங்க. ஓகே. வாட் எவர் தட் யூ கேன் டூ ஆர் என்னென்னலாம் என்ன மாதிரி கேவலமான கேம் விளையாண்டுருக்காங்களோ எல்லாத்தையும் கன்டினியூ பண்ணுங்க. நாளைக்கு டிவில நம்ம பார்க்கும்போது அப்படி இல்லன்னா இல்லாட்டி போகுது. சீரியஸ்லி ஐம் டாக்கிங். அப்படி இல்லன்னா நடந்த உண்மைய நம்ம சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் இவங்க எப்படி இத மேக்கப் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா, வாட் எவர் போஸ்ட் தட் வி கோனா டாக் அபௌட் எவ்ரிபடி ஒண்ணு இருக்குல்ல. அரோரா என்ன மாரி கேம் இந்த நாள்ல விளையாண்டுருக்காங்க, திவ்யா கணேஷ் என்ன கேம் விளையாண்டுருக்காங்க, சபரிநாதன் என்ன கேம் விளையாண்டு கிழிச்சிருக்காப்ல, வக்கரம், ஸ்கேம்ட்ரா அண்ட் கானா வினோத். இவங்க 6 பேரு என்ன லட்சணத்துல விளையாண்டாங்கன்ற ட்வீட்ஸ யூ கைஸ் கீப் ஆன் புஷிங். டோன்ட் ஸ்டாப் இட். இவங்க சொன்னா சொல்லிட்டு I போறாங்க. really hope Sabri wins this because I'm seeing him as the least of all evils நான் அவரை பாக்குறேன். ஓகேங்களா, அவர் வின் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் இந்த இந்த பிக் பாஸ் சீசனுக்கு வந்து நம்ம இழுத்து மூடி பாடையில படுக்க வச்சு நம்ம எடுத்துடலாம். அதுதான் 4ஆம் தேதியே பாடையில அது படுத்துருச்சுங்க. ஓகே, 4ஆம் தேதியே பட்டுச்சு. இதுக்கப்புறமேட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஊரை ஏமாத்துற ஒரு விஷயம். சிம்பிள் as லைக் தட். அவ்வளவுதான் டாம். That's all. Thanks for the opportunity. Yeah, thank you so much, Anata. Thank you. டாம் நெக்ஸ்ட் நான் தான். சொல்லுங்க பிரவீன், நீங்க தான் பேசுங்க. ஓகே, நான் வந்து பாரு எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் ஸ்பேஸ் வரேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஆல்ரெடி வந்து இப்போ எப்படியோ வந்து இருக்கிறதுலே இந்த சீசன்ல அதிகப்படியான டிஆர்பி வந்து கண்டிப்பா அந்த பார்வதியை பேஸ் பண்ண ஒரு டிஆர்பி தான். இப்போ வந்து இப்போ இது ஐ மீன் ஃபைனல்ஸ்க்கு எப்படி யாரை வச்சு இவனுங்க டிஆர்பி இப்போ வினோத்தும் இல்லைன்ற மாதிரி வந்துருச்சுன்னா யாருடைய கேம் வச்சு இப்போ இவனுங்க டிஆர்பிய இது பண்ண முடியும்னு எனக்கு புரியல. டிஆர்பின்னு இல்லை, சுத்தமா வியூவர்ஷிப்பே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஜியோ ஹாட் ஸ்டாரா இருக்கட்டும் இல்ல வந்து மத்த இதுலயும் இருக்கட்டும், வியூவர்ஷிப்பே இருக்காது. ஒன்லி தே கேன் டூ, இன்னும் உங்களுக்கு அட்லீஸ்ட் சம்பாதிக்கணும், டிஆர்பி வேணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அந்த டைம்ல பாரு வந்து கூப்பிட்டு ஐ மீன் அந்த ஸ்டேஜ்ல தே கேன் அட்லீஸ்ட் ரிவோக் அந்த ரெட் கார்டை ரிவோக் பண்ணிட்டு இவ்வளவு நாள் ஸோ நீங்க கேம் வந்து நல்லா விளாண்டீங்க அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா மட்டுமே, அந்த இதுக்குமே பார்வதி இருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு டிஆர்பி கிடைக்குமோக்கோசரம் இல்ல வியூவர்ஷிப் கிடைக்குமோக்கோசரம், அதை தாண்டி வேற எப்படியுமே உங்களுக்கு ஃபைனல்ஸ் எல்லாம் டிஆர்பி எல்லாம் இவங்க எதிர்பார்க்கவே முடியாது சுத்தமா. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் கானா வினோத் வந்து எனக்கு இது எடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா லைக் எனக்கு சபரி வந்து வின் பண்ணணும்னு எனக்கு ஆசை. என்னுடைய ஆசை எதுக்காகன்னா, பிகாஸ் சபரி வந்து பார்வதி பண்ணதை விட 100 times மோசமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு அவன் டைட்டில் வின்னரா இருக்கும் போது அத வந்து எப்படி இந்த மக்கள் வந்து பேசுறாங்க அப்படின்றத வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி. அண்ட் அது அவனுக்கே உறுத்தணும், நம்ம இந்த தப்ப பண்ணிட்டு நமக்கு போய் இந்த டைட்டில் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே அது உறுத்தணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அண்ட் அந்த சேனலுமே இப்படி ஒரு இன்வாலிடான ஒரு விஷயம் இது. ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த டைட்டில் வின்னர் எல்லாம் சுத்தமா மறந்தே போயிடுவாங்க. நீங்க நான் வேணா சொல்றேன், லைக் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் தோஸ் ஹூ கேன் சக்சீட், யார் சக்சஸ் ஆவாங்க, யார் லாஸ்ட் வரைக்கும் மக்கள் மனசுல இருப்பாங்க அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இது கம்ருதீன், கானா வினோத், அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்டர்மெலன் அண்ட் மேபி வியானா. ஸோ இந்த 5 பேர் மேபி ஒரு சக்சஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி மித்த எல்லாருமே நம்ம மற்ற சீசன்ல பார்த்த மாதிரி ஃபுல்லா படுத்துருவாங்க. யார் எங்க இருக்காங்கன்ற ஆள் அட்ரஸே தெரியாத அளவுக்கு ஆயிடுவாங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு தான் இருக்காங்க அவங்களுமே. ஸோ லைக் அதை தாண்டி அவங்க வந்து இன்னும் இந்த அரோராலாம் வந்து ஸ்டில் இந்த லெவலுக்கு போறதெல்லாம் என்னால அக்ரியே பண்ணிக்க முடியல சுத்தமா. ஏன் நான் எபிசோடு பாக்குறது இல்ல ஃபுல்லா. இப்போ நான் நிறைய வீடியோஸ் பாக்குறேன், வியானா வந்து குட்டி பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இந்த குட்டி பார்வதியோடைய கண்டென்ட் வச்சுதான் வச்சே உங்களால ஒரு வாரம் ஓரளவுக்கு ஓட்ட முடியுது. நான் இப்போ உண்மையான பார்வதி இருந்திருந்தான்னா அந்த சீசன் எப்படி இந்த வீக் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ லைக்
எல்லா விஷயத்துலயுமே பாரு இல்லாம இந்த சீசன் வந்து லைக் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லா சீசன் நான் மத்த சீசனை இழுக்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லா சீசன்லயுமே வந்து ஒரு சில பேர் வந்து லைக் ஒரு கேம்னா இதுதான், பிக் பாஸ்னா இதுதான்னு கேமை கரெக்டா. ஏன்னா மத்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா, மத்த பிக் பாஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாட்டு பாடுறவங்க இதெல்லாம் வந்து இந்த பர்சனல் அந்த ஆக்ட் பண்றது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து தே காண்ட் அப்ரிஷியேட். அந்த பிக் பாஸ்மே வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாராம். பிகாஸ் அந்த அபின்னு ஒருத்தவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்கல்ல, அவங்களே சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய சீசன்ல வந்து பாட்டு பாடுறாங்க, பாட்டு பாடிட்டு இருக்கும்போது இது வந்து பாட்டு பாடுறதுக்கான இடம் கிடையாது, அப்படி நீங்க பாட்டெல்லாம் பாடக்கூடாது அப்படின்னு பிக் பாஸே சொல்லுவாராம். சோ வந்து லைக் இத பாட்டு பாட்டாரு இவரு வந்து பெஸ்ட், இவரு ஜோக் பண்ணிட்டாரு இவரு வந்து பெஸ்ட், அதெல்லாம் ஒரு கேமே கிடையாது. பிக் பாஸ் இஸ் அ கேம் ஆஃப் யூசிங் தர் மைண்ட். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் சால்விங் அவங்க எப்படி பண்றாங்க, எப்படி ஒரு இடத்துல இருந்து அனலைஸ் பண்றாங்க, எந்த அளவுக்கு கிளவரா அவங்க பீப்புளை என்டர்டெயின் பண்றாங்க, அண்ட் தே ஆர் அவங்கள பத்தி எவ்வளவு தூரம் பேச வைக்கிறாங்க, எவ்வளவு பேர் அந்த ஷோ அவங்களால பார்க்க வைக்கிறாங்க அப்படின்ற பொறுத்த வரைக்கும் நான் வந்து நேம் லிஸ்ட் பண்றது ஃபர்ஸ்ட் த ஹோல் 9 சீசன்லயும் பார்த்தா